எல்லாருக்கும் வணக்கங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான குரு பயிற்சி பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, சிம்ம ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தருணம் தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமச்சனின்ற ஒரு விஷயம் நடக்கிறது எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறேனுங்க. வாங்கின இடத்துல கொடுக்க முடியலைங்க, கொடுத்த இடத்துல வாங்க முடியலைங்க. ஏகப்பட்ட சங்கடங்கள். சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, சங்கடங்களுக்கு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பஞ்சமே இல்லை. உங்களுக்காக நீங்கள் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டீங்களோ இல்லையோ, உங்களை சார்ந்தவங்களுக்காக செய்துவிட்டு ஏண்டா செய்தோம் எதுக்கடா செஞ்சோன்ற அளவுக்கு சங்கடத்தில் இருக்கக்கூடியவங்க சிம்மராசியில் பிறந்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறீங்க. உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்துக்கு புத்திரகாரகன் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் வரார். மறைவு ஸ்தானத்துக்கு வராரு என்ற சங்கடம் வேண்டாம், அச்சம் வேண்டாம். ஜூன் 2ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்துக்கு குரு பகவான் வந்தாலும் தன்னுடைய சுயசாரத்தில் ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, புனர்பூச நட்சத்திரத்தை குரு பகவானுடைய சொந்த நட்சத்திரங்க. அப்போ 12வது பாவகத்தில் 4வது பாதத்தில் தான் புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் தான் குரு பகவான் உச்ச நிலையில் அடைகிறார். முதல்ல உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகம் சுபஸ்தானத்தை பார்க்கிறாரு குரு பகவான். எல்லா கிரகங்களும் எந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தில் சாதகமாக இருந்தால் சாதகமான பலனை கொடுக்கும், இல்லை பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் தான் கொடுக்கும் எல்லா கிரகங்களும். இந்த குரு பகவான் மட்டும் இருக்கிற இடத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட பார்க்கும் இடத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தானேங்க அதிகம். ஏன்னா குரு பகவான் முழுமையாக சுபகிரகம். மனசார சொல்கிறேனுங்க, சிம்மராசியில் பிறந்தவங்களுடைய முழுமையான மன அழுத்தம் நீங்க போகுது. குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் தவிக்கிறனே, அந்த சங்கடங்கள் நீங்க போகுது. பொருளாதார ரீதியாக பண பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குதுங்க. நிச்சயமாக சொல்கிறேனுங்க, இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் விலக போகுது, சரியாக போகுது. அது சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு பாதை இந்த பிரபஞ்சம் கொடுக்குதா போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் முதல் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 4வது பாவகம்னா சுபஸ்தானம்னு சொல்லுவாங்க. சுபஸ்தானாதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் ஆட்சி நிலையில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகம் சொல்லக்கூடிய அந்த 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் பார்க்கிறாரு செவ்வாய். உங்கள் ராசிக்கு 4வது பாவம் சொல்லக்கூடிய இடத்தையும் அந்த சுபஸ்தானாதிபதி பார்க்கிறார். எழுதி வச்சுக்கோங்க, சிம்மராசியில் பிறந்தவங்க இது வரைக்கும் செய்துக்கிட்டு இருந்தது கிட்டத்தட்ட 1 வருஷ காலமாக 1.5 வருஷ காலமாக விரைய செலவுகள் தான் செய்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. உருவம் இருக்கிற செலவு நீங்கள் செஞ்சீங்களோ இல்லையோ, உருவம் இல்லாத செலவு. ஒரு வண்டி வாங்கினா உருவம் இருக்குது, ஒரு காரு வாங்கினா உருவம் இருக்குது. ஆனால் இந்த விரையச்செலவு வெட்டியாக நம்ம செய்கிறோம் பாருங்கள், எதுக்கு செஞ்சோம் என்னத்துக்கு செஞ்சோன்னு தெரியாமலே நான் செஞ்சு விட்டேனுங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி செலவினம் தான் அதிகமாக கொடுத்துருக்கோம். இந்த நேரத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்க உருவம் இருக்கக்கூடிய செலவு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது முதல்ல மனை உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு. அஷ்டமச்சனி நடக்கிறதுனால தயவு செய்து சிம்மராசியில் பிறந்தவங்க இந்த நேரத்தில் ஒரு வீடு வாசல் உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யுங்க. காசு பணத்தை பற்றி நீங்கள் தயவு செய்து சங்கடப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். காசு பணம் வச்சுக்கிட்டு தான் எல்லாமே நம்ம செஞ்சுக்கிட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இல்லை, இதை விட இன்னும் 10 வருஷம் ஆனாலும் செய்ய முடியாது. வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பாருன்ட்டு உங்களை மாதிரி பெரியவங்க தான் சொன்னது. அப்போது இந்த நேர காலத்தில் 100% ஒரு வீடு வாசலை வாங்கணும்னு நினச்சிங்க, இல்லை கட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக அது செயல்படுத்துங்க, அதில் மாற்றுகிறது இல்லை. குரு பகவான் 8க்குடைய கிரகம்தான். உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்கிறார் அல்லவா, உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தையும் பார்க்கிறாரு, 6வது பாத்தியத்தையும் உங்கள் ராசிக்கு 6வது பாத்தியத்தையும் பார்க்கிறார். அப்போது நம்ம முன்னேற்றத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும், நம்ம ஆசைகள் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அந்த எதிர்பார்ப்புகளில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். அப்போ நமக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் வாடகை வீட்டில் இருக்கிற நம்மளை சொந்த வீடு வாசல் வாங்கி சொந்த வீட்டில் உட்கார வச்சிரும். பொதுவாக எல்லாருடைய எதிர்பார்ப்பும் சொந்த இடத்துல நான் வாழணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, நான் போய் சேரும்போதாவது என் வீட்டிலேருந்து என்னை எடுத்துகிட்டு போகணுமே அப்படின்ட்டு. தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க.
கடைசி காலத்துலையாவது என் வீட்டில் இருந்து நான் போகணுமியா அப்படின்ட்டு. சத்தியமாக சொல்கிறேன், சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இதை விட ஒரு நல்ல நேரம் இந்த வீடு வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கும் வராது. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. ஜூன் 2 தேதிக்கு மேற்கொண்டு கார்த்திகை மாதம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் நம்பவே வேண்டாங்க. ஒன்று இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லையா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்க குறைந்தபட்சம் ஒரு 30%, 100%, ஒரு 30% நண்பர்கள் நிச்சயமாக கிரக பிரவேசம் செய்ய போகிறீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. ஒன்று வீடு வாங்கியிருப்பீங்க அல்லது வீடு கட்டியிருப்பீங்க. அன்றைக்கி எனக்கு நீங்கள் சொல்லுவீங்க, தம்பி நீ சொன்னது சரிதாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் சங்கடங்கள் கண்டிப்பாக கொடுத்துருந்துருக்கும். ஏன்னா 7.5 சனியால், அஷ்டம சனியால். அப்போது இந்த கல்வியில் இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் முழுமையான சுபகிரகம். அவர் ஆட்சியில் இருந்து பலனை கொடுக்கறத விட உச்சத்தில் இருக்கும்போது தான் பலனை அதிகமாக ஏற்படுத்தும். அப்போ கல்வியில் இருக்கிற தடைகள் நீங்கும். கல்வியில் இருக்கிற தடைகள் மட்டும் நீங்கன்னா போதுமா? படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வேணும் இல்லை? நான் தேவைக்கு மேலேயே படிச்சிருக்கிறேனுங்க, என்னுடைய நாலேஜுக்கு விட கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருக்குது, 4 காசு சம்பாதிக்கிறாங்க. அதான் திறமையே இல்லாதவங்க எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. எல்லா திறமையும் இருந்து நான் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேனுங்க, இந்த நேரத்தில் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு, உங்கள் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்பட போகுது. மாற்று கருத்து இல்லை. அப்போ கல்வியில் இருக்கிற சங்கடங்கள் நீங்க போகுது, படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் உருவாக போகுது. அதே மாதிரி திறமை அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் நம்ம செய்கிற தப்பு என்னன்னா, எல்லா நேரத்துலையும் நம்ம திறமையை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறோம். இல்லை, பட்டம் பார்த்து பயிர் செய்யணுங்க. நினச்ச நேரத்தில் நினச்ச விதையை விதைச்சிட முடியாது. அப்படி விதைச்சோம்னா விதை வேணும்னா விளைஞ்சிரும், ஆனால் விளைஞ்சது வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்க சுய தொழில் நீங்கள் செய்தாலும் சரி, அஷ்டமச்சனி நடக்குதுன்ற கவலை வேண்டாம். சுய தொழில் நீங்கள் செய்தாலும் சரி, செய்ய நினைச்சாலும் சரி, அல்லது ஒரு நிறுவனத்திலிருந்து வேலை மாற்றங்கள் செய்யணும்னு நினைச்சாலும் சரி, தாராளமாக செய்யுங்க. என்ன நம்பி நான் சொல்கிறன்றதுனால நீங்கள் பண்ணுங்க. நல்லது நடந்தது அல்லது நடக்கலன்றது எனக்கு சொல்லுங்கள். இப்போவும் சொல்கிறேனுங்க, நான் சொன்ன விஷயம் நடந்துட்டா அது எனக்கு புண்ணியம். நான் சொல்லி ஒரு விஷயம் நீங்கள் செய்து அது ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா அது எனக்கு தான் பாவம். நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேனுங்க, நீங்கள் செய்யுங்க, எனக்கு பாவம் வந்து சேராது. அதாவது அது தடை ஆனால் தான், தோல்வி ஆனால் தான் எனக்கு பாவம் வரும். அது தோல்வி ஆகாது. சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. உங்களை சங்கடப்படுத்துறதுக்காக, உங்களை சிரமத்துக்குள்ளாக்குறதுக்காக இந்த வார்த்தை நான் சொல்லலை. உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளை மனசில் கொண்டு தானங்க இந்த ஒரு அமைப்பை நான் சொல்கிறேன். இந்த வார்த்தை நான் கொடுக்குறேன், செய்யுங்க, நல்லாயிருக்கும். இடமாற்றங்கள் செய்யணுன்ற எண்ணம் இருந்தால் தாராளமாக பண்ணுங்க. செய்ய வேண்டாம் அப்படின்ற விஷயம் இருக்குதுங்க. என்னன்னா, வெளிநாடு கூட்டிகிட்டு போகிறேன், ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுங்க அப்படின்னா கொடுத்துடாதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் நீங்கள் ஒத்தைக்கு டபுளாக நான் கொடுக்குறேனுங்க, ட்ரிபிளாக கொடுக்குறேனுங்க, வேண்டாம், கொடுத்து விடாதீங்க. வேலை நிமித்தமாக ஒரு வேலை செய்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இடம் மாற்றங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். தெரியாத தொழிலை தொடவும் வேண்டாம், தெரிஞ்ச தொழிலை விடவும் வேண்டாம். அதே மாதிரி நாம் யாருன்றது மற்றவங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு, மற்றவங்கக்கிட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான நேரம் இது. ஏன்னா திறமைகள் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் நம்மளுடைய திறமையை பயன்படுத்த முடியாதில்ல. நமக்கான சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும்போது தான் நம்மளுடைய திறமை வெளிப்படும். உங்கள் ராசிக்கு 6வது பாத்தியத்தை குரு பகவான் பார்க்கிறார். 6வது பாத்தியத்துக்கு அதிபதியும் பார்க்கிறார். முக்கியமாக ஜாதகத்தில் 6வது பாவகம் வந்து ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ருணரோக சத்துருஸ்தானத்தை குரு பகவான் உச்சநிலையிலேருந்து பார்க்கிறார். உச்சத்திலேருந்து நீச்சத்தை பார்க்கிறார். அப்போது அந்த எதிரி பலவீனம் ஆகிடுவாங்க. இத்தனை நாள் மனசால் ரீதியாவோ கிரக ரீதியாவோ எந்த ரீதியாவோ நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்ததுங்க, சிரமம் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்ததுங்க, சங்கடம் மட்டும்தாங்க பண்ணிகிட்டு இருந்தது, சந்தோஷம் இல்லைங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலிருந்து சங்கடங்கள் நீங்கும். எரியறது எடுத்தால் கொதிக்கிறது தானாக அடங்கிடும் இல்லையா?
இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கிற சிக்கல், வாழ்க்கையில் இருக்கிற தொந்தரவுகள், முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாம் நீங்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். பயன்படுத்தி பாருங்கள். அதுபோக இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேனுங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உடல் உபாதைகள் இந்த அஷ்டமச்சனியாலவோ அல்லது மற்ற கிரக அமைப்புகளாலவோ உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. மெயினாக வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்கும். உடம்பு சூடு அதிகமாக ஏற்படுத்திருக்கு. இந்த மாதிரியான உடல் உபாதைகள் எல்லாமே இந்த நேரத்தில் சரியாகிறதுக்கான வாய்ப்புண்டு. அதுபோக நான் முதலே சொல்லிவிட்டேனுங்க, கொடுத்த பணம் வாங்க முடியலையன்ற மன அழுத்தத்தில் நிறைய பேர் இருப்பீங்க. வாங்கின பணத்தை கட்ட முடியலையன்ற மன அழுத்தத்திலேயே நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் இந்த நேரமானது அந்த மாதிரியான மன அழுத்தத்தை சரி செஞ்சுக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நேரம். நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேனுங்க, மீடியாவில் இருக்கிறேனுங்க, கலைத்துறையில் இருக்கிறேனுங்க, சினிமா துறையில் இருக்கிறேனுங்க, பார்லர் பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறேனுங்க, கலை சார்ந்த தொழில் அல்லது ஒரு சோசியல் மீடியாவில் நான் இருக்கிறேனுங்க, கன்சல்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, கன்சல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க, இல்லை ஒரு லீடர்ஷிப்பில் நான் இருக்கிறேனுங்க. இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்க எல்லாமே தனித்துவம் இந்த நேரத்தில் உருவாகும். மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தானுங்க இந்த நேரம். ஏன்னா சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் இந்த குரு பகவான் பயிற்சி அடையக்கூடிய நேரத்தில் பிரமாதமான ஒரு சூழலில் இருக்குது, லாபஸ்தானத்தில். அதனால் உறுதியாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வருது, உறுதி. அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அதே மாதிரி சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேனுங்க. கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேருவாங்க. ஆதாரம் என்னையான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 12வது பாவகம், அதாவது ஐன சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் புத்திரகாரகன் உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்கிறாருன்னு நான் சொன்னேன். 6க்கு 7க்கு அதிபதி சனி தான். அதாவது திருமண ஸ்தானாதிபதியும் சனி தான், ருணரோக சத்துருஸ்தானாதிபதியும் சனி தான். அப்போ அந்த சனி பகவானையும் பார்க்கிறாரு குரு பகவான். அப்போது கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஒரு வெள்ளை சட்டையில் கரும்புள்ளி பட்டுடுச்சு, அந்த சங்கடங்கள் நீங்கும். செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்துடுச்சு, அந்த சங்கடங்கள் நீங்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கும். காதலர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பகைகள் நீங்கும். அப்போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை பாக்கியம் உருவாகும். சிம்மராசியில் பிறந்தவங்க புத்திர செல்வத்துக்காக பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத கோவில் குளம் இல்லை, நல்லது நடக்கலை சாமி அப்படின்னா இந்த நேரத்தில் 100% குழந்தை பாக்கியம் உருவாகும். அதில் மாற்று கருத்து இல்லை. சில பேருக்கு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு மன வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கும். திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியல. இந்த திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகத்தை குரு பகவான் பார்க்கிறார் அல்லவா, குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியன்னு சொல்லுவோமே. அப்போ நமக்கு அந்த திருமணத்தில் இருக்கிற சங்கடங்களும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். இதில் மாற்று கருத்து இல்லை. அதாவதுங்க, நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் போதாதுங்க. நேர காலத்தோடு சேர்ந்து நாம் பயணித்தாதான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். இந்த பிரபஞ்சம் ஒருத்தருக்கு ஒரு பாதையை தான் காட்டுமே தவிர யாரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. இந்த நேரத்தில் என்னுடைய வீடியோவை பார்க்கணும் அப்படின்ட்டு விதி. இதுக்கு முன்னுக்கு என் வீடியோவை நீங்கள் பார்த்ததில்லை. இந்த நேரத்தில் நான் உங்கள் கண்ணில் படணுன்ற விதி எனக்கு இருந்திருக்கு. அப்போ இது ஒரு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக நினச்சி நான் சொன்ன விஷயத்தை பயன்படுத்தி பாருங்கள். 100% மாற்றங்கள் வரும். சரியா? அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த தருணங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க. என்ன ஏதுன்ட்டு ஃபுல் டீட்டெயிலாக விவரமாக விளக்கமாக சொல்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணங்களில் சிம்மராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.